தேவனாகிய கர்த்தர் இயேசு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த ஜேடிகே டிவி மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மெய்யாகவே ஜேடிகே டிவியின் ஊழியம் இந்த பாளையங்கோட்டையிலே மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக நடந்து கொண்டிருப்பது ஒரு சந்தோஷமான காரியம். தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஊழியத்தை நம்முடைய ஜெபத்தினாலும் பணத்தினாலும் நாம் கண்டிப்பாக தாங்க வேண்டும். இந்த வேளையிலே நான் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று எனக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஆண்டவருடைய வேத வசனத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் என்றார். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னதென்று முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள 14ஆம் வசனத்தை பாருங்க. அந்த 14ஆம் வசனத்தில் சாத்தான் ஏமாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த பூமியிலே சாத்தான் என்பவன் யார் என்று நிறைய பேருக்கு தெரியாது. சாத்தான் ஒருவர் இருக்கிறானா என்று கூட தெரியாது. இந்த சத்திய வசனத்தின்படி தேவன் எப்படி இருக்கிறார் என்பது நிச்சயமான காரியமோ, அப்படியே சாத்தானும் ஒருவன் சாத்தான் என்றால் யார்? சாத்தான் என்றால் கடவுளால் தள்ளப்பட்ட ஒரு தேவ தூதர் கூட்டம். இப்படி தள்ளப்பட்ட தேவ தூதர் கூட்டத்துக்கு ஒரு தலைவனும் உண்டு. இந்த தலைவனை தான் வேதத்திலே பைபிள் பிசாசு என்று நாம் பார்க்கிறோம். நாம் தீர்க்க தரிசனத்திலே பார்க்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசனம் எசேக்கியேலில் இந்த சாத்தானை பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. இந்த வசனத்திலே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாய். ஜனங்களை இந்த உலகத்திலே பாவத்திலே தள்ளுவதற்காகவே சாத்தானானவன் ஏதேன் தோட்டத்துக்குள் புகுந்தான். பாவத்திலே மனுஷனை தள்ளிவிட்டால் தேவனை விட்டு பிரித்து விடலாம். சாத்தானுடைய ஒரே ஒரு திட்டம், பிரதான திட்டம், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும். இப்படிப்பட்ட திட்டத்தோடு, காரணம், இந்த பிசாசானவன் தன்னை மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்று சொன்னான். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான். சாத்தான் கடவுளுக்கு அடங்கி இருக்க விரும்பவில்லை. அப்படியே மனிதர்களும் கடவுளுக்கு அடங்கி இருக்கக்கூடாது என்பது சாத்தானுடைய எண்ணம், பிசாசின் எண்ணம். இன்றைக்கு மனுக்குலம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமையை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு அடங்கி வாழக்கூடாது. இந்த கடவுள் யார்? இந்த வசனத்திலே அதை தான் பார்க்கிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அப்போ பிசாசுக்கும் தேவனுடைய வித்து கன்னி மரியாளை ஆகி இடத்திலே இயேசுவாக தோன்றினது. கடவுளுடைய வித்து இயேசு, சாத்தானுடைய வித்து பிசாசு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றுவார் என்று கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்திலே நியமித்து விட்டார்.
கடவுள் நியமித்தபடி 4000 வருடங்கள் கழித்து தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவில் கடவுள் வெளிப்பட்டார். இந்த பைபிள் சொல்கிற சத்தியம், மெய்யான கடவுள் ஒரு மனிதனாய் அவதரித்தார். ஏன் அவர் வெளிப்பட்டார்? இந்த பாவத்தை போக்கி மனுமக்களை வாழ வைப்பதற்காக. இதோ மனுக்குலத்தின் மீது சாபம் இருந்தது, இந்த சாபங்களை நீக்குவதற்காக வந்தார். அப்போ ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ நாம் ஸ்திரீயின் இடத்திலே இருந்து பிறந்தவர்கள், நாம் பாவத்தோடு பிறந்தோம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்திலே பிறந்தோம். நமது நாட்டினுடைய விவசாயியை குறித்து அப்படி சொல்வார்கள். ஒரு விவசாயி கடனிலே பிறக்கிறான், ஒரு விவசாயி கடனிலே வாழ்கிறான், பின்பு கடனிலே மரிக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படியாக தான் நாம் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்தோடு மரிக்கிறோம். பாவம் என்றால் என்ன? கடவுள் வைத்த லக்கை விட்டு வேறொரு லக்குக்கு செல்வது. கடவுளுடைய லக்கு என்ன? ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும். இப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? தேவனுடைய மகிமை மனிதன் மேலே இருந்தது. The glory of God was upon humanity. தேவனுடைய மகிமை அவனை விட்டு எடுபடும் போது தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். தேவனுடைய மகிமை. இப்போ இயேசு கிறிஸ்துவானவரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய மகிமை, கடவுளின் மகிமை அவனுக்குள் வருகிறது. கடவுளுடைய மகிமை எப்படி வருகிறது? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது வந்து இறங்குகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பாவ மன்னிப்பு நமக்கு கிடைப்பது மாத்திரமல்ல, காரணம் இந்த பாவ மன்னிப்புக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். பின்பு தேவனுடைய மகிமையால் நாம் நிரப்பப்படுகிறோம். இப்போ தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். எதை இழந்தோமோ அதை பெற்றுக்கொண்டோம். நம்ம உதாரணமாக இன்றைக்கி கார் வாங்குகிறோம். கார் வாங்கும்போது ஒரு பிரேக்கில் ஒரு சிறிய தவறு இருக்குது வைங்களேன், அந்த கார் கம்பெனிக்காரன் எல்லா காரையுமே ரீகால் பண்ணுவாங்க. எல்லா விற்ற காரெல்லாம் ரீகால் பண்ணி பின்பு இந்த காரை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார்கள். ஏன்? அந்த பிரேக்கில் உள்ள தவறை அப்படியே சரி செய்து விட்டு நமது கையில் தருவார்கள். இப்போ ரீகால் பண்ணுறாங்க. அப்படியாக தான் கடவுள் நம்மளை இந்த நாட்களிலே கடவுள் ரீகால் பண்ணுறார். நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை சீர்படுத்துவேன், நான் உங்களை குணப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உங்களை பார்த்து ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். நீ ஒருவேளை கிறிஸ்தவனாக இருக்கலாம், இல்லை இந்துவாக இருக்கலாம், இல்லை முஸ்லீமாக இருக்கலாம், கடவுளே எனக்கு நம்பிக்கை கிடையாது என்று சொல்வனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த இயேசு உன்னை தம் பக்கம் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஏன்? கடவுளுடைய மகிமையோடு வாழ வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தோடு வாழ வேண்டும். தெய்வ பிரசன்னம் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை. ஒரு பெரிய சத்குரு கோயம்புத்தூரில் சொல்றாரு, நம்முடைய பிரதமர் மோடி முன்னால் சொல்றார், டோன்ட் லுக் அப்வர்ட், டோன்ட் லுக் அவுட்வர்ட், ஜஸ்ட் லுக் இன்வர்ட் என்று சொல்றார். மேலையும் பார்க்கக்கூடாதான், யாரும் வெளியும் பார்க்கக்கூடாதான், உள்ள மாத்திரம் பாது போதும். நிச்சயமாக அவர் ஒரு நாத்திகர் தான். கடவுள் என்கிற பரம்பொருளை பற்றி அவர் சொல்லவில்லை.
மேலே நோக்கி பார்க்காதீங்க, நீங்கள் வெளியே பார்க்காதீங்க, நீங்கள் உள்ள மாத்திரம் பார்த்தா போதும். உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயற்கையாகவே கடவுளின் சுவாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்குள்ள கடவுள் இருக்கிறார். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுடைய ஸ்பார்க், கடவுளுடைய ஒளி தான் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஒளி மகிமையை இழந்து இருக்கிறது. இந்த ஒளியை கொடுக்க தான் இயேசு வந்தார். எல்லா ஜனங்களையும் அவர் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேருக்கு இந்த சத்தியம் புரியவில்லை, இந்த சத்தியம் விளங்கவில்லை, இந்த சத்தியத்தை நம்புவதும் கிடையாது. காரணம், முழு மொழுக்குளமும் தேவனுடைய மகிமை இல்லாமல் வாழ்கிறார்கள். எவ்வளோ ஒரு பரிதாபம் பார்த்தீங்களா? தேவனுடைய மகிமையை பெற்ற நாமும் கூட பாவம் செய்ய சாத்தானால் தூண்டப்படுகிறோம். நான் அந்த சத்தியத்தை குறித்து சொல்லுகிறேன். நம்ம பார்க்கும்போது சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு மத்தேயு 4:3 பாருங்கள். சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு. இன்றைக்கி சாத்தானால் நம்ம சோதிக்கப்படுகிறோம். மெய்யான கர்த்தராம் இயேசு, மனிதனாய் அவதரித்த தெய்வகுமாரன் இயேசு, கடவுளை வெளிப்படுத்த வந்த தெய்வகுமாரன் இயேசு, கடவுளோடு ஒவ்வொரு மனிதனையும் சேர்ப்பதற்காக அவர் ஒரு பாலமாக வந்தவர். அப்பேற்பட்ட கடவுள் அண்டை போய் நிற்கிறான் சாத்தான். அவன் என்ன சொல்றான்னா, 3 நேரம் என்ன பணிந்து கொண்டா எல்லாமே உமக்கு நான் தாரேங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, சாத்தானே என்னிடத்தில் நீ வராதே, உன்னுடைய கிரியைகளை அழிக்கும்படி நான் வந்தேன். இப்போ இயேசு எதற்கு வந்தார்? சாத்தானுடைய கிரியைகளை முற்றிலும் அவர் நமக்கு அழிக்கும்படி வந்தவர் இயேசு. சாத்தான் கிரியை என்றால் என்ன? ஒரு ஊரில் தற்கொலையின் ஆவிகள் உண்டு, ஒரு ஊரில் வேசித்தனத்தின் ஆவி உண்டு, ஒரு ஊரில் கொலைவெறியின் ஆவி உண்டு. அதே மாதிரி பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி என்று சத்ருவாகிய பிசாசு பல வழியிலையும் இன்றைக்கு மனுஷனை தள்ளி கொண்டு இருக்கிறார். இதோ வாலிப பிள்ளையே, நீ 19 வயசுக்குள்ள உனக்கு 2 முறை தற்கொலை பண்ணிவிடலாம் என்று ஒரு எண்ணம் வரும். அது பிசாசு கொடுக்கிற எண்ணம், சாத்தான் கொடுக்கிற எண்ணம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லு. அப்பாலே போ சாத்தானே, நான் வாழ பிறந்தவன், என் இயேசு என்னை வாழ வைக்கத்தான் வந்த தெய்வம், நான் இந்த இயேசுவை நம்புகிறபடியாலே நிச்சயமாக வாழுவேன் என்று சொல்லு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், இதான் முக்கியம். இந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட இன்னும் மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் காலத்திலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபை, அருள், ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். இன்றைக்கு இந்த முழு குலத்தையும் மனு குலத்தையும் வாட்டி வதைக்கிறது என்னவென்றால், நீ கடவுள் பக்கம் நிற்க போறியா, சாத்தானுடைய பக்கம் நிற்க போறியா? ஸ்டாண்ட் வித் காட், கடவுளோடு இணைந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. அப்படி இருந்தால் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இதோ இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்து இந்த சீடர்களை அனுப்பினார். பிசாசுகளை போய் துரத்தி விட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இதோ மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். நம்மலாம் என்ன யோசிக்கணும்னா, பிசாசுனா ஏதோ கருப்பாக இருப்பான். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. அவன் மின்னலை போல பிரகாசமாக தான் இருக்கான். அவன் பிரகாசமாக இருந்தாலும் ஒரு தீய சக்தி,
தீய சக்தி. He is the axis of evil. அவன் ஒரு அச்சு, தீமையின் அச்சுதான் பிசாசும் பிசாசினுடைய தூதர்களும். இது ஒரு திரள் கூட்டம் இருக்குங்க. பாருங்க, ஒருத்தர் செத்தவங்களோட பேசுவார். செத்த ஆவி அவர் வரும்போது அவர் கையில் உட்காந்துக்கிடுமா. கையில் உட்காரும் போது அவர் பேசுகிறது உண்டு. ஒரு தடவை ஒரு பெண்ணாவி கையில் உட்காந்து போகவே இல்லையா. அவருக்குன்னா தூக்கம் வரல, ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. கடைசியில் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வந்தார். அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது அந்த பெண்ணாவி அந்த அப்படி மாந்திரவாதி செய்கிறவருடைய கையிலிருந்து வெளியே போயிட்டு. அல்லேலூயா. நான் எத்தனையோ இடத்துல ஊழியத்துக்கு தமிழ்நாட்டு முழுவதும் கடந்து போயிருக்கேன். அப்போது மாந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இதோ ஒரு கிறிஸ்தவ சகோதரி மேரி என்கிற சகோதரிக்கு விரோதமாக நான் செய்வனை நான் செஞ்சு பார்த்தேன். அந்த குரலி என்னை மறுபடியும் அப்படியே அடிக்க வந்துட்டு, பின்பு இயேசுவே என்று கூப்பிட்டு கடவுளிடம் சரணடைந்தேன் என்று சொல்லுவார்கள். எத்தனை மாந்திரவாதி சொல்லலாம். நூற்றுக்கணக்கான மாந்திரவாதிகள் மனம் திரும்பி இந்த மெய்யான இயேசுவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியாலே இப்படிப்பட்ட விடுதலை. இப்போ பிசாசுனா நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் பிசாசின் கிரியைகளை பாருங்க. இப்போ உலகத்தில் யுத்தம் நடந்துட்டுருக்கு. அந்த யுத்தம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அது ஒரு பிசாசின் கிரியை. எத்தனையோ லட்சம் மக்கள் மரித்து விட்டார்கள். எத்தனையோ வீடுகள் அப்படியே குண்டுகளால் தகர்க்கப்பட்டது. பிசாசு சும்மா இருக்க மாட்டான். பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக சாத்தான் அந்த தேசத்தையே நாங்கள் அழித்து விடுவோம் சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் கங்கணம் கட்டி தினமும் மிசைல் அட்டாக்கு, தினமும் ட்ரோன் அட்டாக் என்று அந்த நாட்டுக்கு விரோதமாக இருக்குது. அப்போ சாத்தான் என்கிறவன் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டாங்க. தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புவான். இன்றைக்கி நமது நாட்டிலையும் பாருங்கள், ஐயா வெளிநாட்டு பணத்தை தான் நிப்பாட்டினேன். சரி, அதோடு நிப்பாட்டுறியா? இல்லை. எந்த என்ஜிஓவும் நீங்கள் ஒருவரை மனம் திரும்ப மாற்றுதல் கொண்டு வந்தாலும் உங்கள் என்ஜிஓவையும் நாங்கள் ரத்து பண்ணி விடுவோம் என்று நம்மளை மிரட்டுறாங்க. சாத்தானுக்கு காரணம் இன்னும் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு என்று சாத்தான் கோபமாக இறங்கியிருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, இதை எப்படி நீ ஜெயிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன தெய்வ சித்தம் என்பதை கண்டு கொள்வீர்கள். நிறைய பேருக்கு தெய்வ சித்தம் என்னதென்று தெரியாமலே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோ இந்த உலகத்தில் ஒரு டைம் பாஸ் பண்ணுற வாழ்க்கை இல்லை. சர்ச்சில் கூட டைம் பாஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அவர்கள் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி அந்த ரட்சிப்பையும் தேவனுடைய ஆவியின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். நீங்கள் பலவான்களாய் மாற வேண்டும். நீங்கள் ஒரு பலவீனராய் இருக்கக்கூடாது. சாத்தானை ஜெயிப்பதற்கு நல்ல வழிகள் வேதத்திலே உண்டு. பாவத்துக்கு இடம் கொடுக்காது. இது சோதனைக்காரன் வருவான் உன்கிட்ட நம்மளை பாவத்திலே தள்ள அவன் முற்படுவான். ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுக்காத. இன்னைக்கு அதில் தான் இன்னைக்கு அநேகர் பாவத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. நம்முடைய பிரெயின் டிமாண்ட்ஸ், நம்முடைய மனது அது டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஈல்டு பண்ணிடும். எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பாருங்கள். பிரெயின் டிமாண்ட்ஸ், நம்முடைய மைண்டு என்ன பண்ணும், மனது என்ன பண்ணுதுன்னா அதை டிமாண்ட் பண்ணுறத நம்ம அப்படியே ஈல்டு பண்ணுறதுனால பாவத்திலே விழுந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து தவிக்கிற தேவ பிள்ளைகளும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே,
உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை ரட்சித்து விட்டால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார்? இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? ஆண்டவர் 7 தடவை 77 தடவை விழுந்தாலும் அவர் மன்னிக்கிறான்னு சொல்லி மறுபடியும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே இழந்தவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதே, பரிசுத்த ஆவியை விஷனப்படுத்தாதே, பரிசுத்த ஆவியை உன் வாழ்க்கையிலே அவித்து போடாத. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இருக்கார்ப்பா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கு. இன்னைக்கு ஒரு பாட்டு உண்டு, விண்மகிமை மகிமை விண்மகிமை மகிமை தேவ மகிமை என்னில் இறங்கிற்றே, பரிசுத்தர் ஜெபத்தால் கர்த்தர் பாதை திறந்தார், தேவ மகிமை என்னில் இறங்கிற்றே. படிங்க எல்லாரும். விண்மகிமை மகிமை விண்மகிமை மகிமை தேவ மகிமை என்னில் இறங்கிற்றே, பரிசுத்தர் ஜெபத்தால் கர்த்தர் பாதை திறந்தார், தேவ மகிமை என்னில் இறங்கிற்றே. இதோ பரலோகத்தின் மகிமை, தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உனக்குள் இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ ஜெபம் செய். இந்த மெய்யான கடவுள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபம் செய். இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போதே உனக்கு விடுதலை. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது பிசாசுகள் ஓடி போகும். இயேசு என்கிற நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன் வியாதிகள் உன்னை விட்டு மடையும், உன் பாவ சாபங்கள் உன்னை விட்டு ஓடி போகும். இயேசு என்றால் ஒரு கிள்ளுக்கிறையை போல நினச்சிக்கிடாதம்மா. ஏதோ இன்னைக்கு என்ன ஆயிட்டுன்னா, அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை வீணிலே வழங்காதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை தயவு செய்து யாரும் வீணிலே வழங்காதீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், இயேசு என்கிற நாமத்துக்கு நம்முடைய பாவத்தை போக்குகிற நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயேசுவின் நாமத்தில் சாத்தானை கட்டுங்கள். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ கர்த்தர் அதை தேவனாய கர்த்தர் பரலோகத்திலும் கட்டி வைக்கிறார். பரலோகத்தின் மகிமை நமக்கு இறங்குது. பிசாசை கட்டி செபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியாது. பிசாசின் கிரியைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராதபடி பிசாசை கட்டி செபியுங்கள். பிசாசு கர்த்தர் நமக்கு ஒரு எல்லையை தாண்டி அவன் வரவே முடியாதுங்க. இந்த சாத்தானுக்கு பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தான் சொல்றார். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது இதோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பின்பு என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் தொடர்ந்து பார்க்கும்போது பொல்லாங்கு செய்கிற எவனும் கர்த்தருடைய ஒளியை பகைக்கிறான். இதோ பொல்லாங்கு செய்கிற எவனும் இதோ ஒளியை பறிக்கிறான். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாளில் நமக்கு முன்பாக கடவுள் நமக்கு 2 வழிகள் வைத்திருக்கிறார். 1 கர்த்தராகிய தேவனுடைய வழிகள், 2 சாத்தானின் வழிகள். எதை நீ தேர்ந்தெடுக்கியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். பாருங்கள், 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே 2 இராணுவ வீரர்கள் அந்த யுத்தத்தை முடிந்து நடந்து வரும்போது அவர்கள் ஒரு பாருக்கு போனாங்க. பார் என்றால் மதுபானம் அருந்துகிற இடம். அப்பொழுது ஒருவர், நான் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு போய் குடித்து விட்டு வந்தார். அப்பொழுது ஒருவர், நான் வரமாட்டேன், நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். ஜெபித்த மனிதனை தேவன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாற்றினார். ஆனால் அந்த மதுபானத்துக்கு சென்ற மகனுடைய காரியம் என்னதென்றே தெரியாமல் போயிட்டு. நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாலும் நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் இனி சாத்தான் பக்கம் நிற்க மாட்டேன், என் ஆண்டவர் இயேசு பக்கம் தான் நிற்பேன். ஆண்டவர் இயேசு பக்கம் நின்று என் வாழ்க்கையில் ஒரு மகிமை, தேவ மகிமையோடு வாழ்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்துருதாங்க. எப்படியாவது இந்த குட்டி சாத்தான் பாருங்கள், யோபுவை போய் குற்றம் சாட்டுவதற்கு தெய்வ புத்திரர் கூடும் நேரத்தில் இந்த சாத்தான் அங்கேயும் போயிருக்கான். ஏன் கடவுள் அதற்கு அனுமதி? why God allowed evil? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. God allowed this evil in this world. ஆனால் அந்த ஈவில் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. கடவுள் அதுக்கு தான் முதல்ல ஒரு ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்து கடவுளுக்கென்று பூமியில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். பின்பு அந்த ஒரு ஆபிரகாமின் சந்நிதியில் கடவுள் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. கடவுள் மனிதனாய் வெளிப்பட்டார். அவர் மெய்யான கடவுள். நானும் கடவுளும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். நீங்கள் இயேசுவை சந்தேகிக்காதீர்கள், இயேசுவை நம்புங்கள். இயேசுவை நம்பும் போதுதான் கடவுளுக்கும் உங்களுக்கும் உறவே பிறக்குங்க. நீங்கள் இயேசுவை நம்பாத பட்சத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த சாத்தானியுடைய கிரிகளை உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் இயேசு கிறிஸ்து நீக்கி விடுவார். இந்த வருஷத்தில் கடவுள் நீக்கும்போது புதிய வருஷத்தை நீங்கள் சந்தோஷத்தோடு துவங்க முடியும். புதிய வருஷம் சீக்கிரமாக வரப்போகிறது. ஐயால தயவுசெய்து இந்த நேரத்தில் எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம தயவுசெய்து எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இந்த நாள் உனக்கு விடுதலையின் நாள். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை, எல்லா நோயிலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து முடிக்கப் போகிறேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நேரே மெய்யான கடவுளும் மெய்யான இரட்சகருமாய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட மக்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடும். இந்த மக்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தரணும். சாத்தானுக்கு ஆண்டவரே இந்த மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் இந்த மக்களை பாதுகாத்து வழிநடத்தும். நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகிமையை ஆண்டவர் இந்த மக்களுக்குள் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.